அதிமுக என்னென்ன பண்ணுது? இப்ப தாவேக்கா திமுக தான் போட்டு அவர் சொன்னாரு. இப்ப நீங்க அது கேட்டீங்க தெரிஞ்ச எடப்பாடி பழனிசாமி உடம்பெல்லாம் புல்லரிச்சிடும். நம்மளை பத்தி விசாரிக்கிறது நாட்டுல 4 பேர் இருக்காடா அப்படின்னு கொடியாடிட்டு இருக்கு. இல்ல அவர் சொன்னாரு கலா அந்த மாதிரி இல்லைனாலும் அது மாதிரி பேச்சு அந்த மாதிரி ஒண்ணு வருது. ஏன்னா இந்த மாதிரி ட்விட்டர்ல ஒண்ணு போடுறாரு. எப்பயாவது ஒரு தடவை வந்து 3 மாசத்துக்கு ஒரு தடவை வந்தாலும் 1 மாசத்துக்கு ஒரு தடவை வந்தாலும் ஏதோ ஒண்ணு பேசுறாரு. அது விவாதமாவது போகுது. களத்துக்கு விவாதத்துக்கு வராமே அந்த இப்படி ஒரு அந்த தமிழகத்தை அதிகமா ஆண்ட கட்சி அப்படின்னு சொல்றவங்க ஒரு விவாத பொருளாவே களத்துல இல்லையே இருப்பாங்களா? அவங்க எப்பவுமே கடைசி தேர்தலுக்கு 6 வருஷம் முன்னாடி தான் வர்றவங்க. அதுக்கு முன்னாடி ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இப்ப இன்னைக்கு காலையில செய்தி எங்களுக்கு எல்லாம் அப்பா ஒருத்தர் இருக்கிறாரு ராஜேந்திர பாலாஜி மீண்டும் சொல்றாரு முதல்ல டாடினாரு இப்பவும் சொல்றாரு. ஓ இப்போ அப்பா இன்னைக்கு காலையில இல்லை நான் தான் சொன்னேன் சந்திரில் இப்போ சொன்ன பிறகு இருக்கிற 4 விஷயத்தையும் பிடிக்கிட்டு போயிடுச்சு. அது இப்போ நான் 33 வருஷம் கழிச்சு டே உங்கள் தலைவி தானே ஏன் மூஞ்சில் ஆசிரியர் அடிச்சது இது இன்னும் வேற குண்டு இல்லை. இப்போ நீங்கள் இதுலேருந்து இந்த மறுபடியும் வெளியே வரணும். இப்போ இவங்களுடைய வீக்குன்னு இருக்குல்ல தன்னை அவங்களுக்குள்ள 1000 பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. யாரா எனக்கு சொந்தம்னு நான் தான் இதுக்கு முதலாளின்னு இவர் உட்காந்துருக்காரு. ஆனால் ரொம்ப கேவலங்கன்னா 2 கோடியை விட்டு ஆட்ட விட்டாங்க பாருங்க. நல்ல செய்தி வரப்போகுது அப்படின்னு சொல்லி போட்டேன். ஆமா குடுகுடுப்புக்கார மாதிரி அது கொஞ்சம் அல்ல அதை கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார் எடப்பாடி, என்னதான் இதாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வரவங்களை வந்து வர வேண்டாம்னு சொல்ல முடியுமா? அவங்க வந்து கொடி ஆட்டினாங்க அப்படின்னாரு. நல்லா ஆட்டுங்க நல்லா ஆட்டுங்க. அது அவர் வந்து உறுதியா வந்து அண்ணன் தான் வந்து அன்னைக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. அவர் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் உடனே ஓடி போய் நீ சொல்லு முதல்ல கூட்டத்தை கூட்டி இல்லை நாங்கள் யாரோட இல்லை நாங்கள் தனியாக இருக்கோம் முதல்ல சொல்லுன்னு கொடுத்த அசைன்மெண்ட் வந்து பேச வழியே வந்து அவங்க என்ன ஆகி போச்சுன்னா இவன் விஜய் கொடுத்த அசைன்மெண்ட்டு ஒன்றுண்ணே அது வந்து அவன் அந்த ஆள் அதையாவது மறுத்துருக்கணும்ல. இந்த ஆள் சொன்னான் அதுக்காக தானே நான் கூட்டினேன் அதையாவது மறுத்துருக்கணும்ல. இவங்க நம்மளை மதிக்கிறது இல்லாத வேறு விஷயம் வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம விட போகிறது இல்லை. அதாவது இஸ்லாமியர் ஓட்டும் அதாவது சிறுபான்மையர் ஓட்டை பிரிக்கிறதுக்கான ஒரு அசைன்மெண்ட்டு தான். அதனால தான் 200 கோடியை விட்டுட்டு வந்தேன்னு சொன்னது அந்த வார்த்தை. நீங்கள் அண்டர்லைன் இந்த வேர்ட் அதுக்குள்ளே நீங்கள் அர்த்தம் நிறைய இருக்குது. 200 கோடியை விட்டு வந்துருங்க பார்த்துக்க கொஞ்சம் பார்த்து போடு அப்படி தான் அந்த மாதிரி பார்த்துக்குவோன்னு. இப்போ 41க்கு பிறகு சாவுக்கு பிறகு பிஜேபியாக தான் 10 பேர் வந்தாங்களே. இந்த ஒரு கிளவியம்மா ஒரு நம்ம தலைமையில் வந்தாங்க. அதுக்கு வந்து எல்லாம் பார்த்துட்டு போனாங்க. மறுபடியும் சிபிஐ வந்துச்சு கொட்டுனாங்க அப்படின்னு இருந்தாங்க.